1984 ஒரு சாதாரண வருடம் போல தோன்றினாலும் இந்திய வரலாற்றில் மிகவும் சிக்கலான ஒரு திருப்புமுனை அது. அமிர்தசரஸில் உள்ள கோல்டன் டெம்பிள் சீக்கியர்களின் மிக புனிதமான இடம். ஆனால் அந்த காலத்தில் அந்த இடம் ஒரு பாதுகாப்பு பிரச்சனையின் மையமாக மாறி வந்தது. 1980களின் ஆரம்பத்தில் பஞ்சாப் மாநிலத்தில் பதற்றம் அதிகரித்துக் கொண்டிருந்தது. அந்த சூழ்நிலையில் ஜர்னேல் சிங் பின்ரன்வாலே என்ற தலைவர் முக்கியமான பாத்திரமாக இருந்தார். அவருடன் இருந்த ஆயுதப்படைகள் கோவில் வளாகத்துக்குள் தங்கியிருந்தனர். இது ஒரு சாதாரண சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை. இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பை நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை. இன்டெலிஜென்ஸ் பியூரோ தொடர்ந்து தகவல்கள் அளித்துக் கொண்டிருந்தது. கோவிலுக்குள் ஆயுதங்கள் சேர்க்கப்படுகின்றன, பாதுகாப்பு அமைப்புகள் உருவாக்கப்படுகின்றன என்று எச்சரிக்கப்பட்டது. ஆனால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஏனென்றால் இது ஒரு மிக நுணுக்கமான விஷயம். ஒரு மதத்துடன் தொடர்புடைய இடத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்கும்போது அதன் விளைவுகள் பெரியதாக இருக்கும். அந்த நேரத்தில் இந்தியாவுக்கு ஒரு சிறப்பு படை இருந்தது, நேஷனல் செக்யூரிட்டி கார்டு. இந்த ஃபோர்ஸ் இப்படி இருக்கும் சூழ்நிலைகளுக்குத்தான் உருவாக்கப்பட்டது. ஆனால் 1984இல் அந்த ஃபோர்ஸ் முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை. அது ஆபரேஷனல் ரெடினஸ் பிரச்சனையா அல்லது அரசியல் முடிவுகளா என்பது தெளிவாக தெரியவில்லை. பிரதமர் இந்திரா காந்தி மற்றும் அவருடைய ஆலோசகர்கள் பல்வேறு விருப்பங்களை பரிசீலித்தனர். சிலர் அமைதியான தீர்வை விரும்பினர், மற்றவர்கள் விரைவான நடவடிக்கை தேவை என்று கூறினர். இந்த விவாதங்கள் நடக்கும்போது நிலைமை மேலும் சிக்கலானது. இறுதியில் 1984 ஜூன் மாதத்தில் ஒரு பெரிய முடிவு எடுக்கப்பட்டது. இந்தியன் ஆர்மி பயன்படுத்தப்பட்டது. ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் ஆரம்பமானது. இந்த நடவடிக்கை கோவில் வளாகத்துக்குள் இருந்த ஆயுத படைகளை அகற்றுவதற்காக மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அது மிகவும் கடினமான மற்றும் உணர்ச்சிகரமான சூழ்நிலையில் நடந்தது. இந்த சம்பவம் இந்தியாவுக்குள் மட்டுமல்ல, வெளிநாடுகளிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. சீக்கிய சமூகத்தின் உணர்ச்சிகள் பாதிக்கப்பட்டன. இந்தியா மீது சர்வதேச கவனமும் அதிகரித்தது. இதன் பின்னர் ஒரு முக்கியமான கேள்வி தொடர்ந்து பேசப்பட்டது. இந்த நிலைமை ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்தப்பட்டிருக்க முடியுமா? ஒரு சிறிய துல்லியமான நடவடிக்கை முன்னரே எடுக்கப்பட்டிருந்தால் இந்த அளவுக்கு பெரிய ஆபரேஷன் தேவைப்பட்டிருக்குமா? இந்த கேள்விக்கு தெளிவான பதில் இல்லை.